நம்ம நேச்சுரல் அக்வேரியமில் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் நிறைய பேர் ஓவர்லுக் பண்ணுற ஒரு காம்பனண்ட் இது. ஏன்னா வந்து ப்ரீ ஃபில்டர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹேங் ஆன் ஃபில்டர், டாப் ஃபில்டர், சம் ஃபில்டர் எது போட்டாலும் சரி, அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரீ ஃபில்டர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் வந்து ப்ரீ ஃபில்டராக யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து எனக்கு வந்து ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இதோட அட்வான்ஸ்டாக என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப நாள் யோசித்து ஒரு புது ப்ராடக்ட், இம்போர்ட்டட் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆமாம், அதுதான் இது. எங்கள் பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலேருந்து இம்போர்ட் பண்ணுது. நம்ம வெறும் தேங்காய் இது பாத்திரம் தேய்க்கிற நார் இது. ஸோ இந்த நார் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபிஷ் டேங்க் கூட ப்ரீ ஃபில்டராக பார்க்குறீங்க. ஸோ இது வெறும் கட் பண்ணிவிட்டு 2 ஜிப் டை போட்டு கட்டிட்டேன். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்டராக வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஏன் ப்ரீ ஃபில்டர் வேணும்? ஒன்று, நீங்கள் போடுற சாப்பாடு வந்து எக்ஸஸாக இருக்குது, இல்லை சில மீன் அப்புறம் சாப்பிடுது, கழிவுகளும் வருது. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ளே தான் போகணும். இது மற்ற ஃபிஷ் கீப்பிங் மெத்தடில் அவசியப்படாது. ஆனால் நம்ம ஃபிஷ் கீப்பிங் மெத்தடில் வேஸ்ட்டான சாப்பாடும் உள்ளே தான் போயாகணும், கழிவுகளும் உள்ளே தான் போயாகணும். நம்ம வெளியே எடுக்கலை, எதுவுமே வெளியே எடுக்கக்கூடாது நேச்சுரல் ஃபிஷ் கீப்பிங். ஏன்னா அந்த நியூட்ரியன்ட் வந்து டேங்க்குள்ளே இருக்கணும். ஸோ அது வந்து இதை ஃபில்டர் பண்ணி டேங்க்குள்ளேயே வச்சுக்க போகுது. இன்னொன்று, நீங்கள் லைவ் பேரஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த குட்டிங்க வந்து இந்த ஃபில்டருக்கு வந்து மேலே ஓட சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ப்ரீ ஃபில்டர் வந்து தேவைப்படுது. ப்ளஸ் இன்னொன்று, இப்போ இதில் வந்து பழைய சாப்பாடு கழிவுகள்லாம் சேரும்போது இதில் நிறைய குட் பாக்டீரியா வந்து உருவாகும். அந்த குட் பாக்டீரியா தான் உங்கள் தண்ணி ஸ்மெல் அடிக்காமலும் தண்ணி நல்லா இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் காரணம் வந்து அந்த குட் பாக்டீரியா தான். இந்த நைட்ரஜன் சைக்கிளையும் வந்து அந்த குட் பாக்டீரியா வந்து ஹெல்ப் ஆகும். நம்ம சாண்டை எக்கச்சக்கமாக இருக்கும், பட் ஆனால் இதுலேயும் வந்து அந்த குட் பாக்டீரியா வந்து வளரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரீ ஃபில்டர் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த மாதிரி பேசிக்காக ஏதாவது கூட வச்சுக்கோங்க. ப்ரீ ஃபில்டர் ரொம்ப பேசிக்காக இருந்தால் கூட போதும். லாஜிக் எவ்வளோ தான். இந்த லாஜிக் வச்சு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்களே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன விட க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் லாஜிக் இஸ் சிம்பிள். உணவு, கழிவு, இந்த குட்டிங்க எதுவுமே வெளியே போகக்கூடாது, டேங்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.